தலைவன் தலைவி நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு மிகப்பெரிய வசூல். அது எவ்வளோ அப்படிங்கிறத வீடியோக்குள்ள பார்ப்போம். இது இல்லாமல் கூலி அட்வான்ஸ் புக்கிங் ஒரு பெரிய சம்பவமே பண்ண போகுது. இதுவரையும் ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. அது எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். மாரிசன், ஹரிஹர வீரமல்லு, இது இல்லாம மகாவதார் நரசிம்மா அப்படிங்கிற படம், அப்புறம் இன்னும் நிறைய படங்கள். அதெல்லாம் என்னென்ன படம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துருவோம். நேற்று வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் முடிச்சிருந்தேன். இப்போ நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன். இதுதான் அந்த ஃப்ரேம். இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒருவேளை நீங்க 90s கிட்ஸா இருந்தா இல்லை 90s பீரியட்ல நீங்க காலேஜோ இல்லை ஸ்கூலோ படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே ஒரு நாஸ்டாலஜிக்கா ஒரு பயங்கர மூமெண்டா ஒரு ஞாபகம் வந்திருக்கும். ஆமாங்க, காதலன் அப்படிங்கிற படத்துல ஊர்வசி ஊர்வசி அப்படிங்கிற பாட்டு, அந்த பாட்டுல வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான். இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஏசி கார்த்திக் ஃபாரியோ, ஹரிஹரன் பிஎஸ், சக்தி நிகேஷ் முத்துராஜா, ராஜா மாஸ், ஸ்மார்ட் பாஷா. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு கான்செப்ட் ஆர்ட். ஸோ இதை பார்த்த உடனே பயங்கர பாப்புலர். இதை பார்த்த உடனே நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கறத பார்ப்போம். பாருங்க, கண்டுபிடிங்க, கமெண்ட்ல போடுங்க. வசூலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோவை பார்க்குறவங்க லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப், அது ரொம்ப முக்கியம், அதை பண்ணி வச்சுக்கோங்க. F1 இந்த படத்தோட டே 31 இந்தியாவில் 1,44,00,000, டோட்டலாக 106 38 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. நேற்று $500 மில்லியன் இந்த படம் கடந்திருக்கு. $509.6 மில்லியன் $4,400 கோடிக்கு மேலே இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. நேற்று ஞாயிற்றுக்கிழமை முக்கியமாக ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் பெரிய கலெக்ஷனை எடுத்திருக்கு. இந்தியாவில் இந்த படம் நேற்று 24வது நாள் 1,69,00,000 உலகம் முழுக்க இந்த படம் $718.3 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. பெரிய கலெக்ஷன் எடுத்துருச்சு. 6,200 கோடிக்கு மேல இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்தியாவில் மட்டுமே 119,41,00,000. அப்புறம் சூப்பர்மேன் இந்த படத்தோட டே 17 இந்தியாவில் 92 லட்சம், டோட்டலா 59,74,00,000 வசூல் பண்ணியிருக்கு. இந்த படமும் $500 மில்லியன் கடந்திருக்கு. $502.7 மில்லியன் $4,300 கோடிக்கு மேல இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. அடுத்ததான் ஃபென்டாஸ்டிக் 4 இந்த படத்தோட டே 3 கலெக்ஷன் இந்தியாவில் 9,55,00,000, டோட்டலா இந்தியாவில் இந்த படம் 3 நாள்ல 24,50,00,000 வசூல் பண்ணியிருக்கு. $218 மில்லியன் $1,890 கோடி கிட்ட இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு இந்தியன் கரன்சிக்கு. ஸோ ஹாலிவுட் படங்களை பொறுத்தவரையும் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன். இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்கவே பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. சையாரா நேற்று 10வது நாள் என்னங்க இப்படிப்பட்ட ஒரு வசூல் எடுத்திருக்கு இந்த படம். இந்தியாவில் 36,85,00,000, உலகம் முழுக்க 46,55,00,000, டோட்டலா 300 கோடி கிட்ட இந்தியாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு. 297 20,00,000, உலகம் முழுக்க 372 35,00,000. சரண கலெக்ஷன் அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சு. 60 கோடி பட்ஜெட். ஸோ நாளைக்கு பார்ப்போம் இந்த படம் எவ்வளோ ஷேர் வந்திருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூட்டர் கிடைச்சிருக்குன்னு. அப்புறம் எக்கா அப்படிங்கிற ஒரு கன்னட திரைப்படம் டே 10 கர்நாடகாவில் 1 கோடி, உலகம் முழுக்க 1,05,00,000, 9,76,00,000 கர்நாடகாலையும், 11,10,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. ஷூ ஃப்ரம் ஷோ அப்படிங்கிற படம் டே 3 கர்நாடகாவில் 4,25,00,000, உலகம் முழுக்க 4,40,00,000. இந்த படம் நேற்று சரியான கலெக்ஷன் எடுத்துருச்சு ஞாயிற்றுக்கிழமை. ஸோ டோட்டலா கர்நாடகாவில் இந்த படம் 7,45,00,000, உலகம் முழுக்க 7,77,00,000. அதாவது டே 1 டே 2 டபுள் மடங்குக்கு மேல கலெக்ட் பண்ணிருச்சு. இப்ப டே 2 டே 3 அதுக்கு மேல டபுள் மடங்கு கலெக்ட் பண்ணிருக்கு. ஸோ ஷூ ஃப்ரம் ஷோ அப்படிங்கிறது பயங்கர காமெடியா பயங்கர என்டர்டெயினா இருக்கு அப்படின்னு நிறைய ரிவ்யூ பார்த்தேன். சூப்பர் ஹிட். ஸோ 5 கோடி பட்ஜெட் இந்த படத்துக்கு. ஜூனியர் அப்படிங்கிற படம் டே 10 ஆந்திரா தெலுங்கானால 26 லட்சம், உலகம் முழுக்க 38 லட்சம், டோட்டலா 8,41,00,000, உலகம் முழுக்க 11,14,00,000. அதாவது 8,41,00,000ங்கிறது ஆந்திரா தெலுங்கானா கலெக்ஷன். இது இல்லாம ஜென்ம நட்சத்திரம், பண்பட்டர் ஜாம்லாம் நேற்று எவ்வளவு கலெக்ட் பண்ணிச்சோ கிட்டத்தட்ட அவ்வளவுதான் கலெக்ட் பண்ணிருக்கு. டே 10 தமிழ்நாட்டில் 3 லட்சம், டோட்டலா இந்த படம் தமிழ்நாட்டில் 2,02,00,000, உலகம் முழுக்க 2,16,00,000. பண்பட்டர் ஜாமுமே 3 லட்சம் தான் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலா தமிழ்நாட்டில் இந்த படம் 1,82,00,000, உலகம் முழுக்க 1,97,00,000. ஸோ நாளைக்கெல்லாம் பண்பட்டர் ஜாம் ஜென்ம நட்சத்திரம்லாம் 1 லட்சம் வசூல் வருமாங்கிறது தெரியல. ஸோ இந்த படங்கள் இதுதான் ஃபைனல் கலெக்ஷனாக நம்ம டிக்ளேரே பண்ணிக்கலாம். அப்படிதான் கலெக்ஷன் வந்திருக்கு. அப்புறம் மகாவதார் நரசிம்மா அப்படிங்கிற படம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பெரிய கலெக்ஷன் எடுத்துருச்சு. எந்த அளவுக்கு ஒரு பெரிய கலெக்ஷன்னா டே 1 கிட்டத்தட்ட ஒரு 2-2.25 கோடி கிட்ட வசூல் பண்ணிச்சு. டே 2 அதுல ஒரு டபுள் மடங்கு. டே 3 அதுலயும் டபுள் மடங்கு. டே 3 ஆக்சுவலா இந்தியாவில் 11,65,00,000, அதுல ஹிந்தியில மட்டுமே, இந்தி லாங்குவேஜில் மட்டுமே கிட்டத்தட்ட 7 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு. தெலுங்குல ஒரு 2.5 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு. ஆக்சுவலா தெலுங்குலயுமே இந்த படம் செம்மையா போயிட்டு இருக்கு. 12,10,00,000 உலகம் முழுக்க, 19,05,00,000 இந்தியாலையும், 19,90,00,000 உலகம் முழுக்க, 20 கோடி பட்ஜெட். சரியான கலெக்ஷன், செம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க. அதாவது வேர்ட் ஆஃப் மவுத்ல பயங்கரமா பிக்கப் ஆயிருக்கு. இந்த படத்தை பார்த்தவங்களும் நிறைய பேர் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ சொல்லுங்க, நீங்க படம் பார்த்துட்டீங்கன்னா எப்படி இருக்கு அப்படிங்கிறத. அப்புறம் ஹரிஹர வீரமல்லு இந்த படத்தோட டே 4 கலெக்ஷன். ஆக்சுவலா நேற்று ஞாயிற்றுக்கிழமை இந்த படம் ஒரு 30 கோடி கிட்ட வசூல் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்ததுல கொஞ்சம் கூட வரல. ஆந்திரா தெலுங்கானால 9 கோடியே 55 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடியே 35 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடியே 40 லட்சம், உலகம் முழுக்க 12 கோடியே 30 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா இந்த படம் 77 கோடியே 64 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 10 கோடியே 40 லட்சம், ஓவர்சீஸ்ல 18 கோடி, உலகம் முழுக்க 106 கோடியே 4 லட்சம், 100 கோடியே கடந்திருக்கு. ஆனா இதுல பெருமைப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த படம் இந்நேரத்துக்கு ஒரு 200 கோடி வசூல் பண்ணிருக்கணும். அப்பதான் இதை நம்ம பெருமைப்பட்டிருக்கணும். 250 கோடி பட்ஜெட். நாளைக்கு பார்ப்போம் ஷேர் டீடைல்ஸ் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கறத. அப்புறம் மாரீசன் திரைப்படத்தோட டே 3 கலெக்ஷன். தமிழ்நாட்டுல 1 கோடியே 40 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 66 லட்சம், 3 கோடியே 43 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 4 கோடியே 5 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 10 கோடி பட்ஜெட். கிட்டத்தட்ட ஒரு 2.25 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு இப்போதைக்கு. ஆனா இது பத்துமா அப்படிங்கிறது தெரியல. அதை நாளைக்கு வீடியோல நம்ம பார்ப்போம். ஸோ மாரீசன் இதுவரையும் 4 கோடி வசூல் பண்ணியிருக்கு. தலைவன் தலைவி நேற்று 3வது நாள் பெரிய கலெக்ஷனுங்க. எந்த அளவுக்கு பெரிய கலெக்ஷன்னா, தமிழ்நாட்டில் மட்டுமே 11 கோடியே 55 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் ஒரு கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 35 லட்சம், ஓவர்சீஸ்ல 85 லட்சம், உலகம் முழுக்க இந்த படம் 13 கோடியே 75 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ தலைவன் தலைவி டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 24 கோடியே 65 லட்சம், கர்நாடகாவில் 2 கோடியே 23 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 62 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடியே 90 லட்சம், உலகம் முழுக்க 29 கோடியே 40 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 25 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஆக்சுவலா 25 கோடி தமிழ்நாட்டில் மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சத்யஜோதி அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரா கலெக்ஷன் வந்திருக்கு. செம்ம இம்ப்ரூவ்மெண்ட். நாளைக்கு வீடியோல நம்ம பார்ப்போம். ஆக்சுவலா நம்ம ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் 2 நாளா. என்னன்னா, தலைவன் தலைவி இந்த ஓப்பனிங் வீக்கெண்ட்லயே 70% கிட்ட ரெக்கவரி வருமானு. கிட்டத்தட்ட 70%லாம் இல்ல, அது 90 மேல போயிடுச்சு. அது நாளைக்கு வீடியோல பார்ப்போம். இன்னைக்கு ஆக்சுவலா ஹாலிடேங்க. இன்னைக்கு ஹாலிடே. இன்னைக்குமே நான் வந்து இந்த படம் பார்க்கறதுக்காக புக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட போறதுக்காக புக் பண்ணலான்னு பார்த்தா டிக்கெட்டே இல்லை. ஆக்சுவலா எங்க வீட்டுக்கிட்டே டிக்கெட் இல்லை. அப்படியே கொஞ்சம் தூரம் போகணும். அப்படி ஃபேமிலியை கூப்பிட்டு ரொம்ப லாங் டிராவல் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால சரி ஓகே நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு தள்ளி வச்சிருக்கேன். ஸோ தலைவன் தலைவி இப்போதைக்கு கிட்டத்தட்ட 30 கோடி கிட்ட 3 நாள்ல வசூல் பண்ணியிருக்கு. போன படத்துல ஏஸ் படத்துல விட்டதை இந்த படத்துல பிடிச்சி பெரிய பிளாக் பஸ்டராகவும் அமைஞ்சிருச்சு. ஸோ பார்ப்போம் 50 கோடி எத்தனை நாள்ல ரீச் பண்ண போகுது அப்படின்னு. அப்புறம் நிறைய பேர் கூலி படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் சொல்லலையா நேற்று வீடியோல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை இன்னைக்கு சொல்லிடுறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட கூலி திரைப்படம் யூஎஸ்ஏல அட்வான்ஸ் புக்கிங்ல, அதுவும் பிரீமியர் ஷோல மட்டுமே பெரிய சம்பவம் பண்ணியிருக்கு. எந்த அளவுக்கு பெரிய சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, $670K இந்த படம் இப்பவே கலெக்ட் பண்ணியிருக்கு. 5 கோடியே 80 லட்சம். ஸோ யூஎஸ்ஏ பிரீமியர் கலெக்ஷனை பொறுத்தவரையும் பெரிய கலெக்ஷன் எடுக்க போது அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆல்ரெடி இருக்கிற ரெக்கார்டை இந்த படம் பிரேக் பண்ண போகுதா அப்படிங்கறத பார்ப்போம். ஏன்னா இன்னும் 4 இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. இப்பவே இந்த படம் பெரிய கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் வரப்போற நாட்கள்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, எங்கெங்கெல்லாம் முன்னாடி அட்வான்ஸ் புக்கிங் ஓபன் பண்றாங்க, அங்கெல்லாம் எவ்வளவு கலெக்ஷன் வரப்போகுதுங்கிறத நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ அப்புறம் இன்னைக்கு இன்னொரு படம் டிடி ரிட்டர்ன்ஸ் 2 வருஷத்தை இன்னைக்கு கிடந்திருக்கு. ஸோ டிடி ரிட்டர்ன்ஸ் 2023 ரிலீஸ் ஆகி ஆக்சுவலா இந்த படத்துக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்தது. கிரிட்டிக்கலாவும் இந்த படம் பயங்கரமா அக்ளைம் ஆச்சு. ஸோ தமிழ்நாட்டில் 30 கோடியே 85 லட்சம், உலகம் முழுக்க 38 கோடியே 63 லட்சம், பட்ஜெட் 12 கோடி, தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 8 கோடிக்கு போயிருந்தது. 19 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு ஷேர் வந்து ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமா அமைஞ்சது. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் போட்டுல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.